இயேசு கிறிஸ்துவ நீடிய நேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். என்ன கேட்குறவங்களுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்களையும் வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? உங்க பெயின் எல்லாம் பிளெஸ்ஸிங்கா மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இதை பற்றி டீட்டெயிலாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் நீ பேசுகிற ஜீவ வார்த்தைக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சென்று மாற்றங்களை உண்டு பண்ணட்டும். மீதியான நேரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரே உங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, நான் முதல்ல சொன்னது போல நம்ம பெயின் எல்லாம் பிளெஸ்ஸிங்கா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். வேதத்துல ஒரு மனிதர், அவருடைய வாழ்க்கையில மிகுந்த துக்கம். அவங்க அம்மாவே அவரை பார்த்து, நீ உன் லைஃபே துக்கம், உன் பேரும் துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை வச்சுட்டாங்க. ஆமா, நான் யாபேஸ் பற்றி தான் பேசுகிறேன். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள் யாபேஸ் என்ற மனிதனை பற்றி சொல்லுகிறது. இந்த யாபேஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம், இந்த பெயரின் அர்த்தம் துக்கம். ஏன் அப்படின்னா, அவங்க அம்மா இந்த யாபேஸை பெற்றெடுக்கும் போது துக்கத்தோட பெற்றெடுத்தாங்களா. அதனால எல்லாரும் இந்த யாபேஸை துக்கம் துக்கம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய துக்கத்தை இவருக்கு உண்டு பண்ணியிருக்கோம். சுற்றி இருக்கிற எல்லாரையும் அதோ இந்த துக்கம் வந்துட்டார் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்ததா இருந்தது. சுற்றி உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, உன் லைஃப் துக்கம் தான், உன் லைஃபே துக்கம், உன் வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு இடம் இல்லை இப்படின்னு தான் அவனை சுற்றி இருந்தவர்கள் இந்த யாபேஸ், ஏன்னா அவங்க அம்மாவே அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க, இவன் லைஃப் துக்கம் நிறைந்ததுதான் அப்படின்னு சுற்றி இருந்த மனிதர்களும் சொன்னார்கள். ஆனா சுற்றி இருந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த யாபேஸ் கேட்கிறத விட்டுட்டு, நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்ததினால், என்னை சுற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, என் துக்கத்தை மாற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார்னு இவருடைய பெயின் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வைத்த போது ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. சில நேரத்துல நம்ம லைஃப்ல கூட மனிதர்கள் நிறைய விதமான காரியங்களை சொல்லுவாங்க. இந்த பிசினஸ் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது, இந்த மினிஸ்ட்ரி கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸா இருக்க வாய்ப்பே இல்லை, இந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆக வாய்ப்பே இல்லை, இந்த குழந்தை இல்லாம இத்தனை வருஷம் இருந்துட்டீங்க, இனி உங்களுக்கு பேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மனிதர்கள் அநேக காரியங்களே அவங்க பார்க்கறத வைத்து அவங்க புரிந்து கொண்ட விதத்திலிருந்து சொல்லலாம். அது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. ஆமாங்க, நீங்க கேட்ட சத்தங்கள், மனித சத்தங்கள், இது எதுவுமே உங்க வாழ்க்கையின் முடிவு இல்லை. உங்கள் வாழ்க்கையை திருப்புகிற ஒருவர் இருக்கிறார். உங்க பெயின் எல்லாம் பிளெஸ்ஸிங்கா மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நம்ம பெயினை கொண்டு கொடுத்து, மனிதர்கள் என்ன சொல்றாங்களோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, ஆனா நீங்க என் பெயினை பிளெஸ்ஸிங்கா மாற்ற முடியும் அப்படின்னு அவர் சமூகத்துல இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பெயினை தேவ சமூகத்துல கொடுத்தீங்கன்னா, அந்த பெயின் மாறி அது பிளெஸ்ஸிங்கா மாற ஆரம்பிக்கும். யாபேசுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்துச்சு. வாசிக்கிறோம் பாருங்க, 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துன்பப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, என்ன சுத்தி ஈவன் என் அம்மாவே என்ன துக்கம் தான் சொல்றாங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே என்னென்னமோ சொல்றாங்க, என் லைஃப்ல ஒரு வெற்றிக்கு இடமே இல்லை, சக்சஸ்க்கு இடமே இல்லை, துக்கம் தான், சந்தோஷத்துக்கு இடம் இல்லைன்னா சொல்றாங்க. ஆனா நான் உங்ககிட்ட என் பெயினை கொண்டு வர்றேன். தேவரே, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்க கரம் என் கூட இருக்கட்டும், அது மட்டும் இல்ல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த பிரேயர் அப்படியே காற்றுல போன ஒரு வார்த்தை போல மாறலங்க. அந்த வசனத்தின் முடிவு அழகாய் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இந்த நாளில் உங்க வேண்டுதல் என்ன? உங்க பிரசன்ட் சிச்சுவேஷன் என்ன? பெயின்ஃபுல் சிச்சுவேஷனோட என்ன பாக்குறீங்களா? ஒருவேளை உங்க பெயின் என்ன அப்படிங்கிறத பேசுகிற எனக்கு தெரியாம இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற உங்க க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். ஏன்னா யாபேஸோட அம்மா கூட யாபேஸோட பெயின் புரிஞ்சிருக்க முடியாது. ஆனால்
நம்முடைய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய வேதனைகளை நன்றாய் அறிந்தவர். நாம் உணர்கிற விதமாய் அதை உணர்கிறவர். நம் பலகீனங்களை நன்றாய் அறிந்தவர். நம் காரியங்களை அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, யாபேசுக்கு ஆண்டவர் செய்தது போல அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அதனாலதான் இந்த 9வது வசனம் தொடங்கும் போதே சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இவனுடைய யாபேசுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டதனுடைய அடையாளம் தான் அது. இந்த நாளிலும் என்னை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையின் வேண்டுதலை இந்த இயேசு கிட்ட கொடுக்குறீங்களா? அந்த பெயினை இயேசு கிட்ட கொடுக்குறீங்களா? உங்க வேதனைய, அந்த பாரத்தை, மன வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிற அந்த சூழலைய வெளியில என்னால யார்கிட்டையும் இதை சரியா சொல்ல முடியல, ஷேர் பண்ண முடியல, நான் இவ்வளவு பாரத்தோட இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு உடைந்து போயிருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில நீ மாற்றமே வராதா? மாற்றத்துக்கு இடம் ஏதாவது இருக்குதா? என் வாழ்க்கையே இப்படி துக்கத்தோட முடிஞ்சிருமா? இந்த வியாதியோட முடிஞ்சிருமா? இந்த தோல்வியோட முடிந்து விடுமா? என் வாழ்க்கையில இன்னொரு அத்தியாயமும் இன்னொரு சாப்டர் என் லைஃப்ல இருக்குதா அப்படின்னு நிறைய குழப்பங்களோடு என்ன கேட்குறீங்கல்ல. கடன் பிரச்சனைனால, இன்னும் அநேக போராட்டங்கள்னால என்ன கேட்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை மாற்ற நான் விரும்புகிறேன். உன் பிரச்சனையை என்கிட்ட கொண்டு கொடு, உன் பெயினை நான் பிளெஸ்ஸிங் ஆகி மாற்றி தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்தில் உங்க பெயினை ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிங்க. அவர் உங்கள் பெயினை பிளெஸ்ஸிங்காய் மாற்றுவார். எப்படி யாபேசினுடைய அந்த துக்கத்தை ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், சமாதானம் நிறைந்த கனம் பெற்ற ஒரு யாபேசாய், துக்கம் நிறைந்த யாபேஸ் என்று மனிதர்களால் அழைக்கப்பட்ட யாபேசை கனம் பெற்ற யாபேசாய் கர்த்தர் மாற்றினாரோ, அதே போல இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஃபெயிலியரா மற்றவங்களுக்கு தெரியலாம், மற்றவங்க அதை பற்றி சொல்லலாம். நீங்க அதை பிலீவ் பண்ணாதீங்க. உங்களை மாற்றுகிற, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தரிடத்தில் இதை கொண்டு கொடுத்து அவர் அதை பிளெஸ்ஸிங்கா மாற்றுகிறத பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை பார்த்து உலகம் ஆச்சரியப்படுகிற விதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்கவுண்டர்ஸையும் சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங்ஸையும் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிற. அதனாலதான் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குறீங்க. இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இது அப்படியே சம்பவிக்க போகிறது. நாம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு எங்கள் வாழ்க்கையின் காரியங்களை உங்களுடைய சமூகத்திலே வைக்கிறோம். யாபேசின் வாழ்க்கையை மாற்றின தேவன், துக்கம் நிறைந்த வாழ்க்கையை கனம் நிறைந்ததாய் மாற்றின கர்த்தர், இந்த நாளிலும் என்னை கேட்கிற அன்பு சகோதரனுக்காய், சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையின் அத்தியாயத்தை புரட்டி போடுகிற அனுபவங்கள் இவர்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஆண்டவரே. மாற்றங்கள் உண்டாகட்டும். எந்த இடத்துல துக்கத்தை பார்த்தாங்களோ, எந்த இடத்துல தோல்வியை பார்த்தாங்களோ, துக்கம் மாறி சந்தோஷமும், தோல்வி மாறி வெற்றியும் இவர்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய வல்லவர் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இதை அர்ப்பணிக்கிறோம். மாற்றுங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துக்கம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலைகள் சம்பவிப்பதாக, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, பினான்சியல் கிரைசிஸ் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. என்னை அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்கள் விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருங்க. உங்க பெயின் பிளெஸ்ஸிங்கா மாறப்போகிறது. நீங்க ஒரு பெரிய சாட்சியாய் மாற போறீங்க. உங்க சூழ்நிலை மாறுகிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. God bless you.